ஃப்ரைடே ஈவினிங் ஆதிரப்பா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா அவருக்கு டீலாம் போட்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் சின்னதாக ஸ்நாக்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு பூஜை போடலாம் ரெடி ஆகிட்டோம். பூஜை பண்ணிவிட்டு பாப்பாவை சாமி கும்பிட கூப்பிட்டா வரவே இல்லை. ஆதிரப்பா வந்து சரி முடிங்க கிளம்பலாம், கோவிலுக்கு போகலாம், எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால் அது கேட்டுட்டு ஆதிரா வந்து ரெடியாக வெளியே போய் நின்றுட்டா. அவங்க அப்பா எங்கே விட்டுட்டு போயிட்டு போகிறான்னு. சாமி கும்பிட வாமான்னா கூட உள்ளே வரவே இல்லை. நான் பூஜைலாம் பண்ணி ரெடியாக வாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்தால் வரவே இல்லை. பாப்பாவுக்கு வந்து வெளியே போகணுன்னு சொன்னாலே போதும், ரெடியாக போய் நின்றுவா. அவன் நம்பவே மாட்டா. ஏன்னா டெய்லியும் ஆதிரப்பா வேலைக்கு கிளம்புறப்பெல்லாம் வந்து விட்டுட்டு போயிடுவார் இல்லையா, அதனால் விட்டுட்டு போயிடுவான்னு ரெடியாக நின்றுருப்பா. ஒரு வழியாக அவளை சமாதானம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். எவ்வளோ வேலை இருக்குது இருந்தாலும் சரி அதெல்லாம் ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு முக்கியமாக படும் இல்லையா. உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாது நம்ம குடும்பத்தோடு இருக்கிற சந்தோஷம்தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.